கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:6 வாசிக்கலாமா? வல்லமை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளின் அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியும் அமர்த்துகிறீர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இடைக்கட்டி கொண்டு இல்லை, எதை இடைக்கட்டி கொண்டு? அவர் ஒன்று இடைக்கட்டி கொண்டு தான் அதை செய்ய முடியுது. அது என்ன? வல்லமை. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நமக்கு என்ன வேணுமோ வல்லமை புறப்பட்டு வருகிறது. ஒரு திட்டம் வல்லம் இருந்துருச்சு அப்படின்னா எதை வேணா அதட்டி ஆளுகை செய்ய முடியும், எதை வேணா அமர்த்த முடியும். அந்த ஆமாம் தானே. இப்போ சமுத்திரத்தில் போயிட்டு இருக்காங்க, திடீர்னு பார்த்தா கப்பல், அவங்க போகிற ஷிப், அவங்க போகிற அந்த படகு வந்து அமிழற மாதிரி இருக்குது, பயங்கரமாக காற்றடிக்குது, என்னென்னமோ செய்யுது. இவரும் அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. பேசிக்கலாக எல்லா மனுஷனுக்கும் ஒரு அந்த அலை அடிக்கும் பொழுது என்ன தெரியுங்க, ஒரு மாதிரி அலையிறது தெரியும். அப்போ தூங்க முடியாதுல்ல. ஆனால் இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் போயிட்டு எழுப்புறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். அற்ப விசுவாசிகளேன்னு கூப்பிட்டார், சீஷர்களேன்னு கூப்பிட்டவர், நண்பர்களேன்னு கூப்பிட்டவர், மணவாளன், நான் மணவாளன், இவங்களாம் என் பிள்ளைங்க மணவாட்டின்னு சொன்னவர், இப்போ என்னவா மாற்றிட்டாருங்க, அற்ப விசுவாசிகளே அப்படின்னு கூப்பிட்டுட்டாரு. இன்னுமா ஏன் பயப்படுறீங்க நீங்கள் அப்படின்னு காற்றை பார்த்து அதட்டினார். கடலை பார்த்து பேசுகிறாரு பாருங்களேன். இது எவ்வளோ பெரிய அழகான விஷயம். அதுக்கு என்ன வேணுங்க? வல்லமை. அவர் வல்லமையை நாளுக்கு நாள் அவருடைய வல்லமை அவருக்குள்ளே பெருகி பெருகி கொண்டே இருந்தது. அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படி வஸ்திரத்தின் ஓரம் அப்படின்னா அந்த அந்த நூல் தொங்குகிற அந்த தோரா அப்படின்னு 5 முடித்துள்ள அந்த அவங்க துணி, அந்த துணிக்கு பேர் வந்து தள்ளித்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஓரமெல்லாம் முடிச்சு, அது ஒரு லாங்காக இருந்து அதில் முடிச்சு தொங்கும். அதை தான் தொட்டுட்டாங்க. அந்த தோராவை தொட்ட மாத்திரத்தான் அவங்க சுகம் பெற்றுக்கொண்டாங்க. அப்போ அவர் கேட்குறாரு பாருங்க, என்னை யார் தொட்டது? எல்லாரும் சொல்கிறாங்க, இவ்வளோ க்ளோஸாக நெருக்கிட்டு போகிறாங்க, யார் தொட்டதுன்னா அப்படின்னா, இல்லை, என்கிட்ட அந்த ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சு. ஹல்லேலூயா. இதான் அந்த வல்லமை என்ன செய்யுமா? அது பர்வதங்களை உறுதிப்படுத்துமா. பர்வதங்களை என்ன செய்யுமா? உறுதிப்படுத்தும். சமுத்திரத்தின் மும்முரத்தை இறைச்சலையும் அமளியும் அமர்த்துங்கிறார். அப்ப இது சங்கீதக்காரன் அவர் வந்து வேர்டா எழுதியிருக்கிறார், வார்த்தையா எழுதியிருக்கிறார். ஆனா இதை வார்த்தையை வாழ்ந்து காட்டினார் இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் நடைமுறைப்படுத்தி அதை அப்படி செய்து காட்டினார் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உங்ககிட்டயும் அந்த வல்லமை, என்கிட்டயும் அந்த வல்லமை இருக்கு. அப்ப இன்றைக்கு இறைச்சலாய் இருக்கிற ஒரு பிரச்சனையை, இறைச்சலாய் பேசுகிற ஒரு காரியத்தை, அது அலை போல உங்களை நோக்கி அடித்து கொண்டு இருக்கிற ஒரு காரியத்தில் நீங்கள் பேசினாலே போதும், அது ஓய்ந்து போகும். நீங்கள் வல்லமையை தரித்து கொண்டு ஜெபம் பண்ணால் போதும், அது அப்படியே நின்று போகும். அதை தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்கல்ல. வல்லமை இடை கட்டி கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை பார்ப்பீங்க. இந்த காரியம் பிரயோஜனமாக இருந்திருக்கும். நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில் எங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வார்த்தைக்காய் நன்றி. உங்கள் வல்லமையை தாங்கப்பா. அதை இடை கட்டி கொண்டு நாங்கள் அநேகங்களை செய்ய ஆசைப்படுகிறோம். அதற்காய் நன்றி. உம்மை போல வாழ்ந்து காட்ட நாங்கள் பிரியப்படுகிறோம். அதற்காய் நன்றி. இந்த காரியத்தை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை மீகாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் தடைகளை நீக்கி உங்களுக்கு முன்னணியில் நடந்து போவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் எந்த காரியங்கள் தடைகளாக இருந்தாலும் அவற்றை நீக்கி போடுகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை போராடி பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. போராட்டத்தில் தடைகள், இழப்புகளை தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டும், வேண்டாத பகைகள், கசப்புகள், பிரிவினைகள் என்றும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் தினம் தினம் ஏதோ ஒன்றிற்காய் போராடி பெற்றுக்கொள்ள நினைத்து ஓடிக்கொண்டும் அவைகளினால் பயனேதும் இல்லாது சோர்ந்து போய் காணப்படுகிறவர்களே, உங்களின் சூழ்நிலைகளின் மத்தியில் சுயத்தை நம்பியோ மனிதர்களை நம்பியோ இல்லாமல் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்ற கர்த்தரின் வார்த்தையை விசுவாசித்து நம்புவீர்களானால் அவரே விடுவிக்கிறவராகவும் இருக்கிறார். அற்புதங்களை காண்பீர்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நீங்கள் கர்த்தரின் மகிமையை காண்பீர்கள்.
இன்றைக்கும் நாம் யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யோசுவா கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் வழி நடத்தி செல்லுகிற வேளையில் அவர்கள் கடக்க கூடாதபடிக்கு பெரிய ஆறாகிய யோர்தான் நடுவிலே தடையாக காணப்படுகிறது. கரை புரண்டு ஓடுகிறதான வெள்ளத்தின் ஆரவார சத்தத்தின் மத்தியில் என்ன செய்வதென்று தடுமாறி நிற்கின்றனர். இயற்கையாகவே யோர்தானில் அறுப்பு காலம் தொடங்குகிறது என்றாலே வெள்ளத்தின் சீற்றம் அதிகமாக இருப்பது வழக்கமான ஒன்றாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் யோசுவா கர்த்தரை நோக்கி பார்க்கின்றான். உலகத்தாரின் பேச்சுக்களான சாத்தியமே இல்லை என்ற வார்த்தையை விசுவாசியாமல் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒருவர் இருக்கிறார் என்று கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நம்பினான். கர்த்தர் யோசுவாவின் விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்டார். தம் ஜனங்களுக்காக மனம் இறங்கினார். சொன்னதை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் தம் ஜனங்களை கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணும் பொருட்டு சீறிப்பாய்ந்து வருகின்ற வெள்ளத்தை தம் வல்லமையினால் தடுத்து நிறுத்தினார். 2 பக்கமும் தண்ணீரை குவியலாக நிற்கும்படி செய்தார். இஸ்ரவேலர்கள் யோர்தானை கடந்து தீரும் மட்டும் யோர்தான் வழிவிட்டது என்று நாம் வாசித்தருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை உங்களின் வாழ்க்கையில் வாக்கு பண்ணி வைத்திருந்தாலும் அதனுள் பிரவேசிக்க முடியாமல் அநேக தடைகள் யோர்தானின் வெள்ளத்தை போன்றும் சீறிப்பாய்ந்து வரும் தண்ணீரின் வேகத்தை போன்றும் அடுத்தடுத்து பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள், விரக்திகள், மனக்காயங்கள் என்று கடந்து செல்ல வழி தெரியாமல் இருப்பீர்களானால் யோசுவாவை போல அசைக்க முடியாத விசுவாசத்துடன், நம்பிக்கையுடன் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். இன்றைக்கு உங்களின் தடையான சூழ்நிலைகளை வழிவிலகி போகும்படி செய்வார். எவைகள் உங்களை விழுங்க பார்த்ததோ அவைகளை வெற்றிக்கான பாதைகளாக மாற்றுவார். ஆகவே இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலக்கமடையாமல், சோர்ந்து போகாமல் கர்த்தரையே சார்ந்து இருங்கள். அவர் படைத்த சத்துவங்களை எல்லாம் தன் நிலையில் அப்படியே நிற்கச் செய்தவர். காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை கொடுத்தவர். தாம் படைத்த பறவைகள், விலங்குகளுக்கும் தன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்படி செய்தவர். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகின்ற கடினமான சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியும். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் தடைகளை நீக்கி உங்களுக்கு முன்னணியில் நடந்து போவார். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே. ஆதியாகமம் 6:5. பிரியமானவர்களே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நாம் எவற்றை ஆகாரமாக உட்கொள்ளுகிறோமோ அவை செரிமானம் அடைந்து போய்விடுகின்றன. ஆனால் எம்முடைய உள்ளத்தில் இருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏதோ ஒன்றை நிகழ பண்ண கூடியவையாக இருக்கின்றன. சாப வார்த்தைகளை பேசினால் சாபங்களையும், ஆசீர்வாத வார்த்தைகளை பேசினால் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். எமது இருதயமாகிய உள்ளான மனுஷன் குணமாக்கப்பட வேண்டியது அவசியமாகும். நோவாவின் காலத்து ஜனங்கள் பாவம் பெருகினவர்களாக இருந்தார்கள். தேவன் நோவாவை நோக்கி, ஜனங்களின் அக்கிரமம் என் முன்னே வந்துள்ளது, நான் அவர்களை பூமியில் இராதபடி அழிக்கப் போகிறேன். நீ ஒரு பேழையை செய்து அதற்குள் உன் குடும்பத்தினரையும் சிருஷ்டிகளில் ஜோடி ஜோடியாக உள்ளவற்றையும் அதற்குள் கொண்டு போவதற்கு அனுமதி என்று சொன்னார். பூமியிலே ஜலப்பிரளயத்தை தேவன் கட்டளையிட்டார். பூமியில் இருந்த அனைத்தும் தேவனால் அழிக்கப்பட்டது.
ஆனால் நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு பயமோ அவிசுவாசமோ ஆபத்துக்களோ பட்டினியோ அல்லது கவலையோ மேற்கொள்ள தேவன் அனுமதிப்பதில்லை. அதற்காக நாம் எம்முடைய இருதயத்தை தேவனுக்கு பிரியமாக வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். எம்முடைய வார்த்தைகள் விசுவாசமும் ஆசீர்வாதமும் நிறைந்தவளாக இருக்கட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி உங்கள் இருதயத்தை தேவனுக்கு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் களஞ்சியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் உங்கள் சந்ததிகளும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இன்றைய வசனம் இன்றைய நாளிலும் 11ஆம் தேதி 6வது மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த வார்த்தையிலே 2 பகுதிகளை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். முதலாவதாக தாழ்மையை குறித்து ஆண்டவர் இந்த இடத்திலே பேசுகிறார். அருமை பிள்ளைகளே, தாழ்மையா இருப்பவனைத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலே உயர்த்துகிறவராய் இந்த நாட்களிலே இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே பார்ப்பீர்களா என்றால் வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம், ஆனால் தாழ்மைப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே உயர்வை கொடுக்கிறாராம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவருடைய தாசனாகிய மோசையை எடுத்து பாருங்கள். அவருடைய தாழ்மைக்கும் அவருடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். பூமியிலே மோசையை போல் சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, மோசே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து அவர்களை வனாந்தரத்திலே அழைத்து வருகிற வேளையிலே அநேக நெருக்கங்கள், அநேக துன்பங்கள் மோசேக்கு இந்த நாட்களிலே அங்கே வந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, ஆகாரங்களை குறித்து பார்க்கிற வேளையிலே அந்த ஜனங்கள் மோசேயை இடத்திலே கேட்டார்கள், எங்களை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்து நீர் கொல்லவா கொண்டு வந்தீர்? ஏனென்றால் எகிப்திலே அங்கே புதைக்கிறதற்கு இடமில்லையா என்று சொல்லி மோசையோடு இந்த நாட்களை வாதாடினார்கள். இப்படியான நெருக்கங்கள் மத்தியிலும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு மோசே அந்த காரியத்தை அந்த ஜனங்களை நடத்தி வந்தார். ஆனாலும் பாருங்கள், ஒரு சமயத்திலே ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார், இந்த ஜனங்களுடைய நெருக்கங்கள் துன்பங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்த வேளையிலும் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், மோசே விட்டுவிடப்பா, இவர்களை நான் அழித்து விடுகிறேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாத்ரா புஸ்தகத்திலே அப்படியாக இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அருமை பிள்ளைகளே, ஆனாலும் மோசே அந்த ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்கிற மனுஷனாக இந்த நாட்களிலே தாழ்மையோடு தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அந்த விண்ணப்பத்தின் மத்தியிலும் தேவன் இந்த நாட்களிலே மோசேயுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அப்படியே இந்த நாட்களில் அந்த காரியத்தில் அமைதலாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை பாருங்கள், ஒரு 10 பேர் 5 பேர் அல்ல அந்த கூட்டத்தில் இருந்தவர், 7000 பேருக்கு மேற்பட்ட காலாட்கள் என்று சொல்லி அதிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக ஒரு பெரிய ஒரு ஜனக்கூட்டத்தை, ஒரு பெரிய ஜனத்தை இந்த நாட்களிலே ஒரு தனி மனுஷனாக நின்று அழைத்து வந்த மோசேயினுடைய தாழ்மையையும் மோசேயினுடைய அர்ப்பணிப்பையும் அந்த வேத பகுதியிலும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழிய பாதையிலும் நாங்கள் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் முற்றுமுழுதாய் நம்மை அர்ப்பணிப்போமா இருந்தால் கர்த்தர் ஊழிய பாதையிலே நம்மை உயர்த்தி இந்த நாட்களை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தராலே ஆகும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஆவியானவருடைய வழிநடத்தலுக்குள்ளே நம்மை இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே அப்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து இந்த நாட்களை நாங்கள் நடப்போமா இருந்தால்
தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்மைப்பட்டு ஆண்டவருடைய இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து முடிக்கிறவர்களா இந்த நாட்களில் இருப்போம். ஆண்டவருடைய ஊழியம் என்று சொல்லப்படுகிற காரியம் ஏதோ ஒரு சாதாரண காரியம் அல்ல. பாடுகள் மத்தியிலே ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளை எடுத்து பாருங்கள். தன்னை தாழ்த்தி இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஊழியத்தை செய்தார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன், எனக்காக அங்கே கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய ஊழியத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் ஓடுவோமா இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே உயர்த்துவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னை தாழ்த்தினார். ஆனால் பிதாவுடைய வலது பார்சத்திலே உயர்த்தப்பட்டு நமக்காக இந்த நாட்களை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதேபோல் நம்மை தாழ்த்துவோமா இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் உயர்ந்த இடத்திலே இருக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வார். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை கேட்டு அதன்படி உங்களை தாழ்த்தி நடவுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.